சுத்த சுயநல அரசியல். அவர் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், குடும்ப அரசியல் அப்படின்ட்டு. குடும்ப அரசியல் நடத்துறது அவங்களுடைய விருப்பம், ஆனால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட விஷயங்கள் தமிழகத்தில் விஷக்கருத்துக்களை பரப்பக்கூடிய விஷயங்கள் தான் அன்றைக்கு பேசப்பட்டிருக்குது. அதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜாதி மத வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கும்போது அதை கெடுக்கக்கூடிய முயற்சியில் யார் இறங்கினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர் போராட்டம் அவருடைய உணர்வுகளை மதிக்கிறோம். அது ஜல்லிக்கட்டு அல்ல, அது ஒரு அறப்போராட்டம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ மாணவர் போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு பல விரும்பத்தகாத இயக்கங்கள் அவங்களும் அதில் ஊடுருவி இருப்பதாட்டு தகவல் வர்றதை ஜீரணிக்க முடியலை. நாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கின்றோம். அவசர சட்டம் கொண்டு அதுவும் ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் மொத்தமாக எல்லாம் மூடின பிறகு நீ ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்பாங்க. போன வருஷம் 8ஆம் தேதி கொண்டு வந்த சட்டம், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கொண்டு வந்த சட்டத்தை 11ஆம் தேதிக்குள்ளே நிப்பாட்டியாச்சு. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க செய்த துரோகம்தான் இவ்வளவு பின்விளைவுகளும். அதில் நாங்கள் இடையில 2 வருஷம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2 வருஷம் என்ன நடத்துகிறீங்க? அது 2 வருஷம் நடத்துகிற ஜல்லிக்கட்டு எடுத்துக்க முடியாது. உரிமையோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. 2011க்கு பின்னாடி முழு உரிமையோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. 2014 உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வருது. அது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் வருவதற்கு முன்பாக வருது. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 2011 காட்சி பொருள் பட்டியலில் வச்சுக்கிட்டு நாங்கள் நடத்த விட்டோம். இப்போ சந்திரபாபு நாயுடு நடத்த விட்டுருக்கிறாரு. அது ஜல்லிக்கட்டு நீங்கள் எடுத்துவிட முடியுமா? இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அது ஜல்லிக்கட்டுன்னு எடுக்க முடியுமா? சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தியாச்சுன்னு சொன்னால் அது ஒரு போராட்டம். அது போராட்டமாக எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்ல முடியாது. ஜல்லிக்கட்டுன்னு சொன்னதுன்னா அதுக்கு பல விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்படிங்க நடக்கலை. பீட்டா அமைப்பு யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? பீட்டா அமைப்புக்கு அனுமதிச்சார். அது யார் சொல்லுங்க? யாரு ஆராசா யாருன்னு நீங்கள் சொல்லுங்க சார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? திமுக அதை பற்றி பேசுகிறாங்களா? இருங்க சார், இருங்க சார், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீங்கள் ஆராசான்னு சொல்கிறீங்க. ஆராசா எந்த கட்சி? திமுக. அவங்க எந்த அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்தாங்க? காங்கிரஸ். அப்போ தொடர்ந்து இந்த 2 கட்சிகளும் செய்துட்டு இருக்கக்கூடிய துரோகங்களை நீங்களே இப்போ பட்டியல் போடுறீங்க. நீங்கள் விஷம் குடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறது ஒரு விஷயம். விஷம் குடிக்காமல் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கணுமா வேணுமா? விஷம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கணுமா வேண்டாமா? இவங்க அவ்வளவு ஜல்லிக்கட்டு விஷயத்தில் செய்தது அவ்வளவும் அடித்து துவம்சம் பண்ணி இன்றைக்கி வெண்டிலேட்டரில் போட்டு வச்சுருக்குது. இதிலிருந்து நாம் மீட்டு கொண்டு வரணும். அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை மாணவர் சக்தி புரிந்து கொண்டாக வேண்டும். அதிமுக இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப பார்க்குதுன்னு சொன்னால் நிரப்ப பார்த்து ஆகணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நிரப்ப பார்த்து ஆகணும். எந்த அரசியல் கட்சியும் அதிமுக, திமுக எந்த அரசியல் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி தொல்லை செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் எந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களும் கூட அந்தந்த கட்சியினுடைய தலைமை தங்களுக்கு துரோகம் செய்கிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது, அவருடைய கட்சியினுடைய இலக்கை நோக்கி அவர்கள் செல்லவில்லை என்ற முடிவினை எடுத்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் வெளியே பாரதிய ஜனதா கட்சியில் சேர விரும்பும் போது நீ வேண்டாம், உங்களை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. அவர்களை எப்படி தேசப்பணியில் ஈடுபடுத்துறது, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் அவங்களை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது, அதில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சியினுடைய முறையில் எங்களுக்கும் இருக்குது.